அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ருத்ரா மீடியா யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். அன்பார்ந்த பார்வையாளர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று பிப்ரவரி 23, 2026 திங்கட்கிழமை, விசுவாச வருடம் மாசி மாதம் 11ஆம் நாள். இன்றைய நாள் ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்று சஷ்டி விரதமும் கார்த்திகை விரதமும் கடைபிடிக்கப்படுகிறது. மதுரை ஸ்ரீ கூடலழகர் கள்ளர் திருக்கோலம் பூண்டு இரவு கருட வாகனத்தில் திருவீதி உலா வரும் சிறப்பான நிகழ்வும் இன்று நடைபெறுகிறது. இன்றைய பொழுதை திட்டமிட நல்ல நேரம் மற்றும் தவிர்க்க வேண்டிய நேரங்களை முதலில் பார்ப்போம். இன்றைய நேர குறிப்புகள்: நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, நல்ல நேரம் மாலை 4:30 முதல் 5:30 வரை, கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, கௌரி நல்ல நேரம் மாலை 7:30 முதல் 8:30 வரை, ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை, குளிகை மதியம் 1:30 முதல் 3 மணி வரை, சூலம் கிழக்கு. இதற்கு பரிகாரமாக தயிரை அறிந்துவிட்டு பயணத்தை தொடங்கலாம். சந்திராஷ்டமம் இன்று கன்னி மற்றும் துலாம் ராசிக்கு உள்ளது. இப்போது 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலனை பற்றி காண்போம். மேசராசி நேயர்களே, இன்று உற்சாகமான நாள். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் வெற்றியடையும். செவ்வாய் பகவான் சாதகமாக இருப்பதால் துணிச்சல் மிகும். தொழில் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பர். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். தம்பதியர் அன்பு கூடும். உடல் ஆரோக்கியத்தில் சிறு முன்னேற்றம் தெரியும். ரிஷபராசி நேயர்களே, இன்று பொறுமை தேவை. வேலையிடத்தில் சக ஊழியர்களிடம் நிதானமாக பேசுங்கள். தேவையற்ற வாக்குவாதம் தவிர்ப்பது நல்லது. நிதியில் வரவு செலவு சமமாக இருக்கும். சுபகாரிய முயற்சிகளில் சிறு தடை பின்னர் நீங்கும். ஆன்மீக வழிபாடு மனதிற்கு அமைதியை தரும். மிதுனராசி நேயர்களே, இன்று அதிர்ஷ்டமான நாள். வெளியில் மதிப்பு மரியாதை உயரும். உறவினர் நண்பர்கள் வழியாக நல்ல செய்தி வரும். புதிய சொத்து வாங்கும் பேச்சு சாதகமாகும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். பணியிடத்தில் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும். கடகராசி நேயர்களே, பணிச்சுமை சற்று அதிகம். திட்டமிட்டு செயல்பட்டால் வேலைகளை எளிதாக்கலாம். உடல் நலத்தில் சிறு பாதிப்பு வரலாம். உணவு கட்டுப்பாடு தேவைப்படும். பிள்ளைகள் கல்வியில் முன்னேற்றம் உண்டு. பழைய கடன் அடைக்க வழி பிறக்கும். வாகன பயணத்தில் எச்சரிக்கை தேவை. சிம்மராசி நேயர்களே, பணவரவு திருப்திகரமாக இருக்கும். தடைப்பட்ட அரசு உதவி இன்று கிடைக்கலாம். பூர்வீக சொத்து வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரலாம். வாழ்க்கை துணை ஆதரவு பெரிதும் உதவும். தொழில் பயணங்கள் வெற்றியை தரும். கலைத்துறையினருக்கு புது வாய்ப்பு வரும். கன்னிராசி நேயர்களே, சந்திராஷ்டமம் உள்ளது. மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். என்று புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது. மற்றவர் விஷயத்தில் தலையிட வேண்டாம். அலுவலகத்தில் மேலதிகாரிகளிடம் வார்த்தையில் கவனமாக இருக்கவும். முக்கிய ஆவணங்களில் கையெழுத்திடும் முன் ஆலோசனை தேவை. முருகப்பெருமான் வழிபாடு இடர்களை குறிக்கும். துலாம் ராசி நேயர்களே, சந்திராஷ்டமம் தாக்கம் உங்களுக்கு உண்டு. இன்று கவனமுடன் செயல்படவும். மனக்குழப்பம் வரலாம். தியானம் வழிபாடு மேற்கொள்ளுங்கள். தேவையற்ற பயணத்தை தவிர்ப்பது நல்லது. பண பரிமாற்றத்தில் கூடுதல் எச்சரிக்கை தேவை. அறிமுகமில்லா நபரிடம் இரகசியத்தை பகர வேண்டாம். பொறுமையை கடைபிடித்தால் இன்றைய நாளை சமாளிக்கலாம். விருச்சிகராசி நேயர்களே, இன்று லாபகரமான நாள். நிலுவை பாக்கிகள் வசூலாகும். உறவினர் மனக்கசப்பு நீங்கி ஒற்றுமை பெருகும். வீடு மாற்ற நினைப்பவருக்கு நல்ல செய்திகள் வரும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு அறிகுறி உண்டு. மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். வெளிநாடு செல்லும் முயற்சி கைகூடும். தனுசு ராசி நேயர்களே,
சந்தோஷமான சூழல் ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி வாய்ப்பு உண்டு. நண்பர்கள் உதவி சரியான நேரத்தில் கிடைக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரி பாராட்டு பெறுவீர்கள். புதிய தொழில் தொடங்க நிதி உதவி கிடைக்கும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் நாள். மகர ராசி நேயர்களே, உழைப்புக்கு பலன் கிடைக்கும். எதிலும் நிதானம் வெற்றியை தரும். தந்தையார் வழியில் அனுகூல செய்தி வரும். பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். வியாபாரத்தில் போட்டி இருந்தாலும் முன்னேறுவீர்கள். சேமிப்பு உயரும். ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. கும்பராசி நேயர்களே, புதிய வாய்ப்புகள் வரும். சமூகத்தில் அந்தஸ்து உயரும். எடுத்த காரியத்தை செம்மையாக முடிப்பீர்கள். புதிய நட்பு வட்டாரம் உருவாகும். பங்கு சந்தை முதலீடு லாபத்தை தரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அமைதியை நிலவும். வாழ்க்கை துணைவியுடன் சிறு பயணம் செல்லலாம். மீனராசி நேயர்களே, இன்று பொதுவான நாளாகும். உங்களுக்கு வருமானம் வந்தாலும் செலவுகள் சேரும். ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது. உடன் பிறந்தவர்களுடன் கருத்து வேறுபாடு நீங்கும். உத்தியோகத்தில் இடமாற்றம் வாய்ப்புள்ளது. இறை வழிபாடு தான தர்மம் மனதிற்கு நிறைவு தரும். அன்பார்ந்த பார்வையாளர்களே, இன்றைய ராசி பலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கமெண்டில் உங்கள் ராசியை சொல்லுங்கள். ருத்ரா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். நாளை மீண்டும் உங்கள் ராசி பலனோடு சந்திப்போம். அதுவரை உங்கள் வாழ்வில் எல்லா நன்மையும் நடக்கட்டும். ருத்ரா மீடியா சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.